வணக்கம். ஜெய் சமையல் என்ற ஸ்பெஷல் பிரசவ மருந்து குழம்புங்க. அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு 1/4 கிலோ பூண்டு உரிச்சியே வச்சுருக்கேன். அதுக்கு மிளகு ஜீரகம் எல்லாம் வறுத்துட்டு பொடி நுணுக்கி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பிரசவ மருந்து பொடிங்கிறது கடையில் வாங்கினது. புளி தேவையான அளவுக்கு புளி. இதுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் போடக்கூடாது. இது நான் இப்போ வைக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2 மாதத்துக்கு வச்சுக்கலாம். காய்கறியெல்லாம் போட்டால் அன்றைக்கே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். காரக்குழம்புக்கு போடுறத போட்டுக்கலாம். இந்த மருந்து குழம்பு சாப்பிட்டா உடம்பு கை கால் வலி நல்லாயிருக்கும். சளி, ஜுரம், உடம்புல இருக்க கெட்டதெல்லாம் போகும். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து குழம்புங்க. வைக்கிறப்ப பார்க்கலாங்க. பிரசவ மருந்து குழம்பு சூரணம் பொடிங்க. நல்லெண்ணெய் போட்டு 50 எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டு வடகம் போட்டு தாளிப்பு போட்டாச்சு. அதோடய பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு மசால் பொடியெல்லாம் போட்டு புளி போட்டு கொதிக்க வச்சு இறக்கணுங்க. புளியை கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளிப்பு போட்டுட்டு பூண்டு போட்டுட்டாங்க. அந்த பிரசவ மருந்து பவுடரை போட்டுடணும். மிளகு, ஜீரகம், மல்லி எல்லாம் வறுத்து பொடி நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுடணுங்க. பிரசவ மருந்து பொடி குழம்பு ரெடிங்க. கொதிச்சுக்கிட்டுருக்கு. இதுக்கு நிறைய எந்த அளவுக்கு நம்ம பூண்டு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள்லாம் இந்த குழம்புக்கு போடக்கூடாது. வீட்டுக்கு அரைச்சி இதுலேயே நம்ம அந்த மருந்து பொடியிலேயே காரெல்லாம் இருக்குது. அது இல்லாத நம்ம மிளகு, ஜீரகம், உப்பு இதெல்லாம் நுணுக்கி பவுடரும் போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு வேறு எந்த பொடியும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த குழம்பு ஒரு 2-3 மாதம் கூட சூப்பராகவே இருக்கும். ஏன்னா நல்லெண்ணெய் தான் போட்டு தாளித்ததால் நல்லாவே இருக்குங்க. சூப்பராக இருக்கும். பிரசவ மருந்து குழம்பு ரெடி. பிரசவக்காரங்க தான் சாப்பிட்ணும், குழந்தை பெற்றவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, எல்லாருமே இது சாப்பிட்லாம். கை கால் வலிச்சதுன்னா நம்ம இதே போல் செஞ்சு சாப்பிட்லாம். பிரசவ மருந்து பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் விற்குங்க.